ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். எல்லாருமே இந்த நியூஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு. இந்த தாக்குதலை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் அதே மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் எல்லாமே டெய்லியும் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ஸோ 2 பேர் வந்து துப்பாக்கியால் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கக்கூடிய போண்டி அப்படிங்கிற இந்த கடற்கரையில் இருந்த மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் சிட்னி இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் போண்டி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரையில் டிசம்பர் 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மக்கள், குறிப்பாக யூத மக்கள் வந்து அவங்க ஒரு செலிப்ரேஷனுக்காக கூடியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் நிறையா மக்கள் வந்து காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்காங்க. இவங்க முக்கியமாக டார்கெட் பண்ணது யாரை அப்படின்னா யூதர்கள், ஜூஸ் கம்யூனிட்டி தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தினம், அந்த துப்பாக்கி சூடு நடந்த தினம் வந்து ஹனுக்கா செலிப்ரேஷன். ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான செலிப்ரேஷன். ஹனுக்கா அப்படிங்கிறது ஜூஸ் ஒரு முக்கியமான செலிப்ரேஷன். அது என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இந்த செலிப்ரேஷனுக்காக மக்கள் வந்து இந்த போண்டி கடற்கரையில் கூடியிருந்தாங்க. இவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த வெறும் ஜூஸ் பீப்புள் மட்டும் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் 12 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் பல பேர் வந்து உயிருக்கு போராடிய நிலைமையில் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த இதை பொறுத்தவரை இந்த அட்டாக் நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர். மொத்தம் வந்து 2 பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நபருடைய பேர் என்ன அப்படின்னா 24 வயது இருக்கக்கூடிய நவீத் அக்ரம். நவீத் அக்ரம் அப்படிங்கிற இவர். அதுக்கப்புறமா இன்னொரு நபரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. நவீத் அக்ரம் அப்படிங்கிற இவர். இன்னொருத்தவர் வந்திருக்காரு. பட் இன்னொருத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் துப்பாக்கியை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலை போண்டி கடற்கரையில் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆயுதம், இந்த கையில் வச்சுருக்காருலே அந்த மாதிரி துப்பாக்கி, அது மட்டும் இல்லாமல் நிறைய வெடிப்பொருட்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஹனுக்கா அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா, ஹனுக்கா அப்படிங்கிறது யூதர்களுடைய ஒரு மிக முக்கியமான, ஹனுக்கா அப்படிங்கிறது யூதர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஃபெஸ்டிவல். ஸோ வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூதர்கள் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் டேயில் இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 8 டே ஜூஸ், மொத்தம் 8 நாள். இந்த ஃபெஸ்டிவலுடைய முக்கியமான விஷயமே அவங்க மெழுகுவத்தி ஏற்றி, கேண்டில் ஏற்றி கொண்டாடக்கூடிய, லைட் ஏற்றி கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம அந்த கார்த்திகைலாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி யூதர்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா ஹனுக்கா அப்படிங்கிற இது. இதுக்கான அர்த்தம் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். எதுக்காக இந்த இது கொண்டாடுறாங்க அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டில், 2ஆம் நூற்றாண்டில் ஜூயிஷ் மக்கள் ஒரு கிரீக் ரூலரை எதிர்த்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கொண்டாடுறாங்க, ஹனுக்கா அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்டு சர்வைவல், அவங்களுடைய மத சுதந்திரம். ஏன்னா நம்ம ஜூயிஷ் கம்யூனிட்டி பற்றி படிச்சிருப்போம். ஸோ ஜூயிஷ் கம்யூனிட்டி வந்து நிறையா இன்னொரு ஹிஸ்ட்ரி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தடவை அடி வாங்கிட்டு இப்போ அவங்க பாலஸ்தீன் இதெல்லாம் அடிச்சுட்டு அது ஒரு விஷயம். பட் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் நிறைய இடங்களில் ஜூயிஷ் பீப்புள் வந்து ரொம்ப அடிபட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போது அதை அந்த ஒரு தியாகத்துக்காகவும் சரி, அந்த ஒரு ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடம்காகவும் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் தான் ஹனுக்கா அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடும் போது தான் ஒரு மிக பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அமெரிக்கா மாதிரி ஆஸ்திரேலியாவில் கன்னில் வந்து ஓப்பனாக பயன்படுத்த முடியாது. இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை. எல்லாருமே வந்து நார்மலாக கன் வந்து வச்சு சுற்றலாம் அமெரிக்காவில். பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவும் கன் கலாச்சாரம் இருந்துச்சு. கன் எல்லாருமே வந்து வச்சுட்டு சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் 1990களுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கன் யூஸ் பண்ணுறதுல நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில அட்டாக் இதே மாதிரி நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1996, 1996 போர்ட் ஆர்த்தூர் மேசக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல 35 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா கன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் போட்டாங்க. அதனால ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய இது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய இதுனா அந்த போர்ட் ஆர்த்தர் மேசக்கர் 1996. பட் அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போட்டதுனால இந்த மாதிரியான துப்பாக்கி சுடுதலோ லோன் வூல்ஃப் அட்டாக்கோ நடக்கல. பட் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த அட்டாக் வந்து நடக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இப்போ என்ன ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆன்டி
சென்டிமெண்டிசம், ஆன்டி செமினிட்டிசம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா யூதர்களுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ யூதர்களை ஒரு ப்ரிஜுடிஸாக, யூதர்கள் அப்படின்னாலே வந்து அவங்க தப்பு செய்யக்கூடியவங்க, யூதர்கள்னாலே வந்து மித்த மக்களை அடிக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன்டி செமினிசம். இது வந்து யூதர்களுக்கு அகேன்ஸ்டாக. இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி யூதர்களை ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடய பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போது குறிப்பாக அந்த காசா வார் நடக்குது இல்லையா, காசாவில் பாலஸ்தீனத்திலாம் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த போருக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூதர்களை ஒரு தவறான கண்ணத்தோட பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக முஸ்லீம்கள், ஏன்னா அந்த காசாலையும் சரி பாலஸ்தீனத்திலையும் சரி அதிகமாக அடி வாங்கக்கூடியது யார் அப்படின்னா முஸ்லீம்கள் தானே. ஸோ அதனால் இப்போ நிறையா இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளும் சரி இந்த மாதிரி நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரைஸ் ஆஃப் ஆன்டி செமினிட்டிசம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட். ஸோ அக்டோபர் 2023 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இந்த மாதிரி ஜூ பீப்புளுக்கு அகேன்ஸ்டான ஹேட் எல்லாமே வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. 2024 அக்டோபரில் ஜூயிஷ் பேக்கரி, சிட்னியில் ஒரு ஜூயிஷ் பேக்கரி, யூதர்களுடைய பேக்கரியை வந்து 2024 அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போண்டியில் இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த தப்பு பண்ணவங்கள இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேற எங்கேயோ இடத்துல யூதர்களும் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பாவி யூதர்கள் கொள்வது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.